அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அந்த கடைசி பகுதியை நாம் இன்று தியானிக்கவிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா சேர்ந்து சொல்லலாமா? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரச்சனை இருந்தது, பிரிவு இருந்தது, வேதனை இருந்தது. ஆகிலும் தேவனுடைய கிருபையினாலே அவர் நமக்காய் அனுப்பி கொடுத்த அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை தியாகத்தினாலே நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தி. ஹல்லேலூயா. சமாதானம் உண்டாயிருக்கிறது. பிரிவு, வேதனை, கசப்பு இருந்த இடத்துல இப்பொழுது ஒரு ஐக்கியம், சமாதானம் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் வாசித்து அறியும் போது நம்மிலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இன்னார் என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதோ நம்ம ஒரு வார்த்தை நமக்கு வருகிறது என்றால் உடனே ஒரு சந்தோஷம் வருமா? ஏதோ ஒரு சின்ன பிள்ளை வந்து நம்மகிட்ட ஆண்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் வருமா, வராதா? கண்டிப்பா இல்லையா? யாரோ ஒருத்தர் பிரதர் நீங்க பண்ணது நல்லா இருந்து ஒரு பாராட்டுறாங்க, ஒரு அன்பை தெரிவிக்கிறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க, உடனே சந்தோஷம் வருகிறது. வசனம் சொல்கிறது தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இதற்கு முன்பாக இருந்த நிலைமை என்ன? ஏன் இப்படி சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போ அதற்கு முந்தைய நிலைமை என்னவா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதே ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசித்தால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்வோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இப்பொழுது சத்துருக்களாய் இருந்தோம் ஒரு காலத்தில், ஆகிலும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, பாடு மரணத்தினாலே நாம் இப்பொழுது தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பது மிகவும் நல்ல ஒரு செய்தி. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த எண்ணி முடியாத அந்த பரிசுத்த வாசஸ்தலங்களிலே நாம் சென்று நித்திய இளைப்பாறுதலை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாகும்படி நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட ஐக்கியம் இல்லாதவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள் அல்லது வெறுக்கிறவர்கள் வீட்டில் நாம போக முடியுமா? உள்ள நுழைய முடியுமா? ஏற்றுக்கொள்வாங்களா? கடினம் இல்லையா? மிஞ்சி போனால் வாசல்லே நிப்பாட்டி என்னன்னு கேட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க. உள்ளே போக முடியாது. ஏன்னா அங்கே சமாதானம் இல்லை. ஆகவே உள்ளே போக முடியாது. தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருப்போமானால் நாம் நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே அவர் நமக்காய் ஆயத்தப்படின அந்த மேலான இளைப்பாறுதலிலே சென்று அந்த பங்கை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இது சந்தோஷமான ஒரு காரியம், நம்முடைய உள்ளத்தை மிகவும் மகிழ்ச்சியாக்க வேண்டிய ஒரு காரியம். நான் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறேன். அவர் என் மீது கிருபையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிறார். சேர்ந்து சொல்லலாமா? தேவன் என்னை நேசிக்கிறார். ஆமென். எனக்காக அவர் தம் குமாரனை தந்து என்னை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி என்னோடு அவர் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷர் காண்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் காணாமல் போகும். ஆவியினால், தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர் எழுதி கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிப்பதனால் எனக்குள் அவர் நடப்பிக்கிற கிரியை அது ஒரு கண்களுக்கும் தெரியாது. ஆகிலும் என் வாழ்வு முழுவதும் அது நடந்து கொண்டே இருக்கும். என் ஓட்டத்தின் முடிவிலே அது மகிமையாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து செல்வேன். தேவனோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்வேன். ஏனென்றால் நான் தேவனோடு சமாதானமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னையும் அவரையும் பிரித்து வைத்திருந்த பாவத்தை இரட்சகர் இயேசு வந்து மன்னித்து என்னை தமக்கு சொந்தமாக்கி தேவனோடு என்னை இணைத்து விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திருமணம் ஆகும்போது அந்த குறிப்பிட்ட வேலை வரும்போது போதகர், திருமணம் நடத்துகிற போதகர் சொல்லுவாங்க, இந்த ஸ்திரீயை இந்த புருஷனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறவ யார்? தகப்பனாரோ மற்றவர்களோ அந்த பெரியவங்க முன்னாடி வாங்க அப்படின்னு கூடும்போது அவங்க வந்து என்ன செய்வாங்க? கையை பிடிச்சு அந்த மணமகன் கையில் அந்த மணப்பெண் கையை கொடுப்பாங்க. இதே போல் பிதாவாகிய தேவனுடைய கரங்களிலே நம்முடைய
கரத்தை தம்முடைய ஆணி வாய்ந்த இரத்தம் தோய்ந்த கரத்தினால் ஆண்டவர் இயேசு எடுத்து கொடுத்து நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? ஹல்லேலூயா! நாம் நினைக்கிறோம் அது என்ன, நான் ஒன்றும் பெரிய பாவம் எல்லாம் செய்யலையே, இது என்ன தேவனோட ஐக்கியமாவது என்ன பெரிய கஷ்டமான காரியமா? இல்லை, நாம் நம்முடைய அறிவின்படி நாம் ரொம்ப பாவம் செய்யவில்லை. நாம என்ன செஞ்சிருக்கோமோ செய்யலையோ, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நாம் எவ்வளவேனும் தகுதி இல்லாதவர்கள். ஹல்லேலூயா! எந்த ஊழியக்காரரா இருந்தால் என்ன, யாரா இருந்தால் என்ன, கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நாம் முற்றிலும் தகுதி இல்லாதவர்களே. ஹல்லேலூயா! அதுக்கப்புறமும் ஆண்டவர் சொல்றாரு, உபதேசத்துல என்ன சொல்றாரு, நீங்க ஒரு நாள் நீங்க பெரிய பெரிய காரியங்களை செஞ்சதாக சாதித்ததாக பெருமை கொள்ளாதீர்கள். நீங்கள் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் செய்து முடித்து கடைசி வந்து என்ன சொல்லணுமா, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், சொல்லப்பட்டதை மாத்திரம் செஞ்சோம், நாங்க ஒன்றும் பெருசா எல்லாம் சாதிக்கல, உங்களை தாழ்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எதையும் செய்ததாய் சாதித்ததாய் ஒருபோதும் மனமேட்டுமை கொள்ளாதீங்க. இன்னும் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குதே, இது கொஞ்சம் தான்ப்பா என்று சொல்லி தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படி அவர் எப்படிப்பட்ட ஒளியா இருக்கிற தேவன், அவர் எப்படி பாவிகளா இருந்து நம்மை சேர்த்து கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குட் ஃப்ரைடே மெசேஜில் ஆகட்டும், மற்றபடி வேத வசன தியானங்கள் ஆகட்டும், பிரசங்கங்கள் ஆகட்டும், அதிகமாய் நாம் கேட்டு அறிந்திருக்கிறோம். வாசிக்கலாமா? ஆபகுக் 1:13 அது சொல்லுகிறது, தேவன் எப்படிப்பட்ட கண்களை உடையவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. எவ்வளவு பரிசுத்தம், பார்க்கவே முடியாது, இல்ல சகிக்க முடியாது, கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவு பரிசுத்தமானவர். ஆபகுக் 1:13 நீ தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. ஆமென், ஹல்லேலூயா! தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எத்தனையோ காரியங்களை பார்ப்போம், பேசுவோம், செய்வோம், கோபப்படுவோம், பல காரியங்களிலே அவர் அப்படி அல்ல. அவர் பரிசுத்தமான அந்த பரலோகத்தில் இருக்கிறபடினால் அப்படிப்பட்ட தேவனோடு நாம் இணைந்து கொள்வது, நாம் ஒப்புரவாக்கப்படுவது, ஐக்கியமாவது எவ்வளவு கடினமான காரியம். ஆகிலும் சிலுவை மரணத்தின் மூலமாய் ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்து, நீ மென்மேலும் பரிசுத்தமாகி கொண்டே இருப்பா என்று சொல்லி நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஆமென். தெரிந்து கொள்ளப்படுகிறோம். ரட்சிப்பின் விசுவாசம் நமக்குள் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படியான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த பாக்கியம் நிறைவேற நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் கருத்தாய் பிரயாசப்பட்டு வசனங்களை கடைபிடித்து அவரை பின்பாக ஓடி செல்கிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அழைக்கப்பட்ட நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்முடைய ரட்சிப்பின் வேளையிலே அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நாம் பரிபூர்ணமாகும்படி, பரிசுத்தத்தில் மகிமையின் மேல் மகிமை அடையும்படி ஓடுகிறதான ஒரு வாழ்க்கையின் ஓட்டத்தின் பாதையை ஆண்டவர் நமக்கு நியமித்து கொடுக்கிறார். அதிலே பொறுமையோடு ஓடும்படி, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகவே தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய சந்தோஷமான காரியம். 1 யோவான் 1:5 வாசிப்போம். தேவன் ஒளியிலே இருக்கிறவர், எவ்வளவேனும் அவரில் இருள் இல்லை. நம்முடைய குறைவுகளை அவர் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? ஆகிலும் அவர் நம் மீது கிருபை வைத்து நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா! நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. மறுரூப மலையிலே பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆண்டவர் இயேசு மறுரூபம் ஆவதை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று இல்லையா? எவ்வளவு மகிமையின் பிரகாசமான ஒளி, எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அவ்வளவு மகிமையான ஒரு பிரகாசமான ஒளி. அவர்கள் கண்கள் முதலாக அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒளியை பார்க்கும்போது எவ்வளவு அவங்க களி கூர்ந்திருப்பாங்கல்ல. நினைச்சு பார்க்கல. சும்மா தான் ஏசப்பா கூட்டிட்டு போனாங்க, எதுக்கு போறோம்னு தெரியாது, மலைக்கு மேல ஏறி போனாங்க. இப்போ திடீர்னு மறுரூபமாகும் போது பிரமித்து கலங்கி ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள், இவர் எவ்வளவு மேன்மை உள்ள தேவனுடைய குமாரனா இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம ரொம்ப ஈஸியா இவர் கூட சுத்திக்கிட்டு கையை பிடிச்சிட்டு அங்க இங்கே நடந்துட்டு இருக்கிறோமே, இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறார். ஹல்லேலூயா! ஏசப்பா வாழ்ந்த காலத்துல அங்க இருந்த ரோமர் ஆட்சி கீழே தானே எருசலேம் இருந்தது. அந்த நாட்கள்ல மற்ற அநேக அந்த ரோம அதிகாரிகள் அவர்கள் எல்லாம்
இயேசுப்பாவை குறித்து நிறைய குறிப்புகளை எழுதி அவங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு மற்றவர்களுக்கு எழுதின குறிப்புகள் எல்லாம் இன்னும் புத்தகங்களில் மியூசியமில் அந்த தோல் சுருள்கள் எல்லாம் நிறைய காரியங்கள் குறிப்புகள் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் அதை புத்தகங்களில் வாசித்து அறியலாம். கடினமான பெயர்கள் பல உண்டு, எல்லாவற்றையும் நான் வாசிக்க விரும்பவில்லை, கருத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் இயேசுப்பா இந்த பூமியில் வாழ்ந்தது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. ஏதோ கிறிஸ்தவர்கள் எழுதின கதை அல்ல, மற்றவர்களும் சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு நபர் இருந்தார், அவருக்கு பின்பாக பல ஜனங்கள் போகிறார்கள், இதுவரை யாரும் செய்யாத நிறைய அற்புதங்களை செய்கிறார், ஆனா அவரை கொண்டு நம்முடைய ரோமர் ஆட்சிக்கு இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம் இயேசப்பா எத்தனை உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்மை போல சரீரத்தை எடுத்து அவர் வாழ்ந்து இந்த உலகத்திலே தம்முடைய பரிசுத்தத்தை நமக்கு எடுத்து கொடுப்பதற்காக பாவம் இல்லாதவராய் பரிசுத்த தேவகுமாரனாய் அவர் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இது சாதாரணமான அழைப்பு அல்ல. அவர் இந்த உலகத்தில் வந்த நாள் முதற்கொண்டு 2000 ஆண்டுகளாய் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி என்னை போல வாழ்ந்து காட்டுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் இந்த மேன்மையான அழைப்பு. அதுவரைக்கும் ஜனங்கள் எதையோ நினைச்சிட்டு நம்பிட்டு யாரையோ தலைவராய் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும். காண்கிறவைகள் அனித்தியமானவைகள். பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீ எடுக்க வேண்டாம், நம்ம தெரிந்த பகுதி தான். அவர் உயிர்த்தெழுந்து 40 நாளளவும் சீஷர்களுக்கு தம்மை உயிருள்ளவராக காண்பித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. அதெல்லாம் பேசி முடிச்ச பிறகு அவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு எப்பொழுது ராஜ்யத்தை தருவீர், எப்பொழுது எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், எப்பொழுது ரோமர்கள் எங்களை விட்டு போவார்கள். அவங்க நினைச்சாங்க இந்த ரோமர் ஆட்சி இப்போ இருக்கிற இந்த எருசலேம் இந்த இதை பற்றி தான் ஆண்டவர் பேசுறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் தெரிஞ்சது, ஐயோ இந்த ரோமர் இந்த ஆட்சி இதை பத்தி அல்ல, இனி வரப்போகிற ஒரு மகிமையான ராஜ்யம் இருக்கிறது, அது எப்பொழுது வரும் என்று அறியோம், ஆகிலும் அதுவரையிலும் கடைசி மூச்சு வரை அதற்காக பிரசங்கம் பண்ணி அதையே பேசி வாழ வேண்டும், இதைத்தான் தேவனுடைய ராஜ்யம் என்று இயேசு சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார் என்பதை அவர்கள் பிற்பாடு அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 40 நாளளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். இப்போ நான் கேட்கிறேன், ஏசப்பா சொன்னதை நான் திரும்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? ஆமென். அங்க இங்க இல்ல, இதோ உங்களுக்குள் இருக்கிறதே. ஹல்லேலூயா. ரோமரோ ஆட்சியோ சீசரோ ஏரோதோ ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு சகையும் மனம் திரும்பினா அதுதான் அவருக்கு பெரிய சந்தோஷம். அவருக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த சீஷர்கள் உண்மையா போய் உலகத்தின் கடைசி வரையும் ஊழியம் செஞ்சுட்டாங்கன்னா அதுதான் அவருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்குமானால் நாமே தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்ற அநேகருக்குள் வேறே ஆட்சி இருக்கிறது. ஏசாயா 26 வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். வேறு அநேக காரியங்கள் மற்ற ஜனங்களை ஆளுகை செய்கிறது. மோகம், துர்இச்சை, அசுத்தம், குடிவெறி, மற்ற நிறைய காரியங்கள். அல்லது டிவி பார்க்கிறது. இந்நேரம் எத்தனை பேர் டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க தெரியாது இல்லையா, நம்ம அறிவோம். அவர்களை அதுதான் ஆளுகை செய்கிறது. ஆகிலும் இங்கு சபைக்குள் கூடி வந்திருக்கிற நம்மை தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்கிறபடியினால் நாம் அவைகளை விட்டு பிரிந்து இங்கு வந்து அமர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான காரியம். நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆளுகை நமக்குள் இருக்கிறது. அப்படியானால் இதுவரை நான் என்று சொல்லி வந்த என்னுடைய சுயம் எல்லாம் நான் ஓரமாய் ஒதுக்கி அப்புறப்படுத்தி விட்டேன். கொஞ்சமா ஓ இதுவும் ஆண்டவருக்கு பிடிக்காதா, அப்ப இதை மாத்தணுமா, சரி, அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொன்னு தெரியும், அப்ப இதுவும் ஏசப்பாக்கு பிடிக்காதா, அப்ப இதையும் மாத்தணுமா, சரி, அப்ப இதை ஒவ்வொன்றாய் சோதித்து அறிந்து சோதித்து பார்த்து எதெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஒத்து வராதோ அவற்றை எல்லாம் என் வாழ்வில் இருந்து நான் விலக்கி அப்புறப்படுத்துகிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுது இயேசுவை என் தலைவராய் ஏற்றிருக்கிறேன், அவரை பின் செல்லுகிறேன், அவருக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு மாற்றிக்கொண்டே இருக்கிறேன்.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருந்தால் நம்ம உள்ளத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும், நம்ம முகத்தில் எவ்வளோ பெரிய சிரிப்பு இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, முகங்கள் எப்படி இருக்கணும்? மலர்ச்சியோட சந்தோஷத்தோடு இருக்கணும். இங்கிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு எடுக்காத 4 வசனமும் சேர்ந்து சொல்ற அளவுக்கு உங்க முகங்களிலே மலர்ச்சி இருக்க வேண்டும். இன்னும் வசனங்கள் ஞாபகம் வரணும், சேர்த்து சொல்வதற்கான ஒரு உற்சாகம் எங்களுக்குள் வர வேண்டுமானால் அமர்ந்திருக்கிற உங்கள் முகங்கள், தேவனிடத்திலே சமாதானம் பெற்ற உங்கள் முகங்கள் மலர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறது. இருள் விலகி போயிற்று, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவோமானால் நாமே தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. மற்றவர்களை ஆளுவது வேறு ஏதேதோ ஆளுகிறது, ஆனால் நமக்குள் இருப்பதோ தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ராஜ்யம், அவருடைய விருப்பம், அவர் நினைத்ததுதான் நடக்கும். என் சொந்த இஷ்டமோ ஒன்றும் வேண்டாம் நாதா, உன் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கிருபையாய் அவதமாய் நடத்துவாராக. சரி, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருந்து தேவனோடு நாம் சமாதானம் பெற்றிருப்போமானால் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமான ஆசீர்வாதங்கள் என்னென்ன? சுருக்கமாக சில வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை வசனத்திலிருந்து நாம் எடுத்து தியானிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலாவது குறிப்பு ரோமர் 5:9. தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிற நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்கிற தகுதி உடைய நபராய் மாறுகிறேன்? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வேதத்தையோ நீங்க டிவியோ பார்க்கலாம். எழுத்து கஷ்டமா இருந்தா நீங்க டிவியை பார்த்து சேர்ந்து நம்ம சொல்லி வாசிப்போமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அந்த அதிக நிச்சயமாமே, அதை சேர்ந்து சொல்லுவோம். அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. எது அதிக நிச்சயம்? கோபாக்கினைக்கு நீங்களாகி, அதாவது நரகாக்கினைக்கு நீங்களாகி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டிருப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போ இனி யாராவது பிரதர் நீங்கள் கண்டிப்பாக பரலோகம் போயிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்டால் அப்படி கொஞ்சம் சிரிக்கவோ யோசிக்கவோ அப்படிலாம் கூடாது. தைரியமாய் சொல்லணும், ஆம், ரோமர் 5:9 படி நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதி உள்ள மகனாய் மகளாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவிசுவாசம் இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறதை முழு நிச்சயமாய் நம்ப தைரியம், முழு இருதயம், வாஞ்சை நம்மிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் சந்தோஷமாய் சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்க முடியும். அடுத்ததாக வாசிப்போம். அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. தேவ மகிமையை அடைவோம். கோபாக்கினைக்கு நீங்களாகி தேவ மகிமையை அடைந்து தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் தகுதி உள்ள ஆத்துமாவாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? பரலோகத்தில் எல்லாரும் நம்ம இருக்கிற எல்லாரும் ஒருவரை ஒருவர் காண்போமா? ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா தான் சொல்லுங்களேன் கொஞ்சம். ஹல்லேலூயா. இங்க இருப்பது போல் அங்க இருப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக நாம் இருக்கணும். ஒருவரும் தவறக்கூடாது. நான் ஒவ்வொரு கம்யூனியன் எடுத்து முடியும் போதும் மனதில் ஜெபிக்கிறது, ஆண்டவரே இங்க பந்தியில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தவறாமல் நம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேர்ந்திருக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. பட்ட பிரயாசம் வீணாய் போகவே கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 3:8 பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? எடுத்து வாசிப்போம். நம்முடைய செய்திக்கு உட்பட்டதல்ல, இருந்தால் நினைவு வருவதனால சொல்லுகிறேன். 1
நாங்கள் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு எப்போ ஒரு சந்தோஷம் தெரியுமா? விசுவாசிகள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களா இருந்தாதான் மெய்யான ஊழியக்காரர்களுக்கு சந்தோஷம். ஏன் அப்படி? காரணம் என்ன? எதற்கு அப்படி காரணம்? எப்பா பட்ட பாடு வீணாய் போகக்கூடாது. சொன்ன சுவிசேஷத்தை கேட்டு அதிலே உண்மையாய் நீங்கள் நிலைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து சேர்ந்தால் அங்கு உங்களை பார்க்கும்போது அப்போதான் எங்களுக்கு சந்தோஷமே வரும்பா. ஏன் அப்படி? அந்த முதல் அதிகாரத்தின் கடைசி வசனங்களை 2 வசனங்களை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாமா? எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருக்கிறவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை யார் சேர்ந்து சொல்லணும்? ஊழியக்காரங்க சேர்ந்து சொல்லணும். ஊழியக்காரர்கள் சேர்ந்து சொல்லலாமா? அல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமா இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் மகிமையிலே காணும்போது, ஊழியர்கள் விசுவாசிகள் ஊழியர்களை காணும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இதுதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிற வேற எந்த பொன்னையும் பொருளையும் கொண்டு போகவே முடியாது. கொண்டு போக ஒரே காரியம் நம்முடைய ஆத்துமா, நம்மோடு உள்ளவருடைய ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் நம்முடைய சபைக்கு நிறைவாய் உண்டாயிருப்பதாக, எல்லா சபைகளுக்கும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆகவே எதுக்கு இந்த குறிப்பு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆகவே இந்த ஒருவரை ஒருவர் காணும்போது வருகிற சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று சேருவோம் என்கிற நம்பிக்கை, கோபாக்கினைக்கு நீங்களாகி தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்பிக்கை அப்படியெல்லாம் சொல்றாரு. இந்த சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் மாதிரி சொல்றாரு. அவர் என்ன ஒண்ணும் இல்லாதவரா? எவ்வளவு பெரிய பணக்காரர். சரித்திர குறிப்பிலே சொல்லுகிறது, அவருடைய தந்தை குடும்பம் எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரர்கள், ரோம குடியுரிமை பெற்றவர்கள், கப்பல் தொழிலதிபர்கள். கமாலியல்கிட்ட படிப்பதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. அப்படிப்பட்ட அரிதான வாய்ப்பை அவர் பெற்றிருந்தார். அத்தனை பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அவர் மேன்மையாக எண்ணாமல் இப்போ சொல்லுகிறார், நீங்க என் சுவிசேஷத்தை கேட்கிற பிள்ளைகளே நீங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னா அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு ஊழியர்களும் இதை தான் முக்கியமாய் நினைக்கணும், வேறு எதையும் அல்ல. கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக 3வது குறிப்பு, தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிற நாம் இன்னொரு பாக்கியத்தை அடைகிறோம். இது கொஞ்சம் கஷ்டமான பாக்கியம், இடுக்கமான வாசல் வழியிலே போகிற பாக்கியம். இது என்ன? உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிற பாக்கியம். இது கொஞ்சம் கஷ்டமான காரியம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம், நல்லது. தேவ மகிமை அடைவோம், நல்லது. உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுவது எப்படி? வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். ரோமர் 5:3-4 வசனங்களை வாசிப்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். முதல் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதல் வசனத்தின் கடைசி பகுதி. அதே அதிகாரத்தின் 2வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, தேவ மகிமையை அடைவோம். இது ரெண்டும் நல்லா இருக்குது. 3வது வசனம் சொல்லுகிறது, உபத்திரவம் பொறுமையும். இது இவ்வளவு சொல்லிட்டு அந்த அது மாத்திரமல்ல அப்படின்ற வார்த்தை, அது ஒரு கனெக்டிங் வார்த்தை, இணைக்கிற வார்த்தை. இது நல்ல பகுதி. இந்த ரெண்டும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேவ மகிமை, அடுத்து வருது உபத்திரவம். இது ரெண்டையும் சேர்க்கிற வார்த்தை. ஐயோ, அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் பொறுத்து கேளுங்க. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். உபத்திரவமும் உண்டு. தேவனிடத்திலே சமாதானம் பெற்ற பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தைகள். நம்பிக்கை, சந்தோஷம், நிச்சயம் எல்லாம் இருக்கிறது. இப்ப அது வரைக்கும் இடையில கொஞ்சம் உபத்திரமும் வரும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பொறுமையை விளங்க பண்ணுங்க. நீங்க பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் போயிடக்கூடாது. பரீட்சைக்கு நிக்கணும், ஜெயிக்கணும். நீங்க மேன்மை பாராட்டணும், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனமான ஒரு பொருளை ஒரு நபரால் தூக்க முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு அதற்கான பலன் இல்லை. ஒருவர் எளிதாக தூக்குகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நல்ல பலசாலி, ஆகையினால் அவர் தூக்குகிறார். நாம் பலசாலிகளாக இருக்க வேண்டுமா? ஆமேன். அப்படியானால் உபத்திரவங்களை சகித்தாக வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் சந்தோஷமாய் எடுத்துக்கொள்ளுவோம், எடுத்துக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் கிருபை செய்வார். அவரோடு நம்மை சமாதானம் பண்ணி வைத்திருக்கிறாரே, மகிமைக்கென்று குறித்து வைத்திருக்கிறாரே, கோபாக்கினை நின்று நம்மை விடுவித்திருக்கிறாரே. இந்த உபத்திரவத்தில் நம்மை கைவிடுவாரா? இல்லை, இல்லை. உபத்திரவத்தில் கைவிடுவதற்கல்ல, அதையும் நாம் ஜெயிப்பதற்கு, அதையும் ஜெயித்தேன் என்று சொல்லி மேன்மை பாராட்டுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முகத்தில் கொஞ்சம் சிரிப்பு வருமா? நான் அந்த சமாதானம் சொல்லும் போதே யாரும் சிரிக்கலை. இப்போ உபத்திரவத்துக்கு எங்கே சிரிப்பீங்க? ஆமேன். கிப்சன் அவனை நான் கருவுற்றிருக்கும் போது சென்னையில் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும், 2.5 ஆண்டுகள் கழித்து தான் கர்த்தர் கொடுத்தார். அப்போ கிளாஸுக்கு போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் எனக்கு மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் சரீரம் தழைச்சி. என்ன சந்தோஷம்னா, வயிற்றில் இருக்கிற பிள்ளை இங்கிலீஷ் நல்லா படிச்சிரும். ஏன்னா நான் இங்கிலீஷ் எடுக்கிறதுனால, ஒவ்வொரு கிளாஸும் நான் போய் இங்கிலீஷ்லேயே பேசி பேசி இருக்கிறதுனால எனக்கு என்ன நம்பிக்கை? என் பிள்ளை பிறக்கும்போது என்னை காட்டிலும் ஒருவேளை நல்லா ஆங்கிலம் படிக்கிற பிள்ளையாகிவிடும் என்று நம்பிக்கொண்டே அந்த வேதனைகள் எல்லாம் தாண்டி சகிச்சு வந்தேன். பிறகு என்னவாயிற்று? உபத்திரவம் உண்டாயிற்று. பேசின 1-2 வார்த்தையும் கூட பேசாம விட்ட போதுதான் அவனுக்கு பிரச்சனை இருப்பதை கண்டறிந்தோம். ஹல்லேலூயா, ஆமேன். ஆகிலும் கர்த்தருடைய நோக்கம் இல்லாமல் அனுமதிக்கப்படவில்லை என்பதை அறிந்து நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறபடினால் என்னை குறித்து அவருடைய நோக்கம் நிச்சயமாய் மேன்மையாக தான் இருக்கும். ஒரு நாளும் கீழ்நோக்கி போகாது என்பதை அறிந்து காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இது இருக்கும், ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஹல்லேலூயா. உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுங்கள். ஏனென்றால் நாம் உலகத்தில் இருந்து கொண்டு உபத்திரவப்படவில்லை, தேவனுக்குள் இருந்து உபத்திரவப்படுகிறோம். இதற்கு மகிமையான முடிவு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல பங்கை வைத்திருப்பார், வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். மேன்மை பாராட்டுவோம். இந்த உபத்திரவங்களின் வழியாகவும் நான் ஒருபோதும் தேவனை விட்டு விலகவில்லை, அவருடைய எதிர்பார்ப்பை நான் ஒருபோதும் அல்லத்தட்டவில்லை என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. சந்தோஷம் உண்டாகிறதா? ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை காரியங்களை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் பார்க்கலாமா? ரோமர் 8:38-39 வசனங்களை வாசிப்போம். இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறபடினாலே அங்கே பவுல் அப்போஸ்தலனால் ஒரு நல்ல அறிக்கை செய்ய முடிகிறது. என்ன அறிக்கை? ரோமர் 8:38-39 வசனங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயித்திருக்கிறேன். சேர்ந்து சொல்வோமா? நிச்சயித்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு,
நான் பொறுமையா இருக்க வேண்டிய தருணங்கள் உண்டு. ஆகிலும் நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறபடியினால் இனி அந்த தேவ அன்பிலிருந்து ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கொஞ்ச கால பாடு வேதனைகளை விட்டு வேறு ஏதோ ஒன்றை